நான் என்னுடைய சின்ன வயசில் ஊழியத்து ரொம்ப பிரச்சனை நான் சந்தித்திருக்கேன். என் వ్యక్తిപరமான காரியங்கள். அன்னைக்கு நான் எடுத்த தீர்மானங்கள் வாழ்க்கையில் சரியாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த வெளிப்படத்தில் அது போட்டதுனால இன்னைக்கு அவர் வேலை நான் உண்மையாக இன்னைக்கு எனக்கு கிருபை கொடுக்குறார். என்னை ஆடு ரொம்ப உயர்த்திருக்கிறார். அல்லது அன்னைக்கு அதை நான் முக்கியமாக பிரதானமாக பார்த்தேன். என் வயசு வச்சு அது எனக்கு பெருசாக பார்த்து அதையே நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன். அந்த வெளிப்படம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த சோதனை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமாம், இன்றைக்கி ஒரு தீர்மானம் ரொம்ப சோதனை வரும் சகோதரி, ரொம்ப சோதனை வரும். அதை எப்படி விடலாமா ரொம்ப கேள்வி உண்டே அலட்டிக்கிட்டே இருக்கும். உடனே ஒரு தீர்மானம் உனக்கு எடுக்க முடியாத அலட்டிக்கிட்டே இருக்கும். நீ ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், கண்ணடைச்சி ஆண்டருக்கா விட்டுரு. கண்ணடைச்சி ஆமே இதுக்கு அங்கிட்டு என்ன நடக்குது எனக்கு தெரியாது, ஆண்டவரை எனக்கு நீங்க தவிர அதை இன்னைக்கு பலிபீடத்தில் வச்சிருங்களேன். ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், அந்த இசகாக்கு முன்னால் வச்சுட்டு அந்த மகனை எடுத்து அப்படி பலிபீடத்தில் வச்சுட்டு அந்த அப்பா கத்தி எடுத்து வெட்ட தொடங்கும்போ ஆண்டவர் கூப்பிட்டார், அப்ரஹாமே அப்ரஹாமே. பிள்ளை மேலே கூடாது, நீ அவனை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. அர்த்தம் அப்ரஹாமே, நீ கத்தி அவன் மேல் வைக்கிறதுக்கு முன்பாக உன் மனசு அவன் மேல் வச்சு, உன் மனசு ஒரு கத்தியாக மாறிட்டு எனக்கு தெரியும். உன் கத்தி வைக்க வேணாம், நீ மனசினால வெட்டி போட்டுட்டு. வார்த்தை மட்டும் இல்லை ஆண்டவர் பார்க்கறது, நீங்க சொல்ல போற தீர்மானத்துக்கு முன்பாக உங்க இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அம்மே, உங்க இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்ல யாருக்கோ வேணா மற்றவர்கள் பார்க்கறதுக்காக என்ன வேணா சொல்லலாம், விட்டுட்டேன் ஆமே என்ன வேணாலும் சொல்லலாம். அம்மே அல்லையா. பஷ ஆண்டவர் ஆமே மனுஷன் பார்க்கறது மாதிரி இல்லை. ஆண்டவர் உன் வாயின் வார்த்தை மட்டும் இல்லை அவர் பார்க்கிறது, உன் இதயத்தின் தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம்.